ஹலோ மக்களே, பிக் பாஸோட 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம முதல் ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோர்ட் ரூமில் ஆதிரை இந்த பக்கமும் வினோத் அந்த பக்கம் நின்றுருந்தாரு. ஆதிரைக்கு ஆதரவாக வினோத்துக்கு ஆதரவாக விக்கல்ஸ் விக்ரமன் நின்று வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. இதை தான் இப்போ அட்ரஸ் பண்ணி நம்ம ஜட்ஜஸாக திவ்யாவும் அமித்தும் உட்காந்துருந்தாங்க இல்லையா. அதில் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத்தனா சாதமாவோ இல்லை ஆதிரைக்கு சாதமாக திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன சொல்ல வருதோ நான் சொல்லிக்கிறேன். வெளில மக்கள் பார்த்துக்கிறாங்க, அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நான் இவங்களுக்கு ஆதரவாக போகணும், இவங்களுக்கு எதிராக போகணும்னு நான் முடிவு பண்ணல, இப்படி தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்போ வினோத் எதை பேச வராரு. அப்போது இல்லை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. அதுக்கு அதே சமயம் நம்ம விக்கல் விக்ரமும் தடுக்கிறாரு, நீங்கள் பேசக்கூடாதுன்னு, வக்கீல் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் மட்டும் தான் நீங்கள் பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்வதி பின்னாடி உட்காந்துட்டு ஒரு கேவலமான வேலை பார்க்குறாங்க. அதாவது இவங்க கொடுக்குற தீர்ப்பையே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக மூஞ்சி வச்சுட்டு வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு திவ்யா, எனக்கு தெரியும் நான் கொடுக்குற தீர்ப்பு தான் என்னால் கொடுக்க முடியும், நீங்கள் நினைக்கிற தீர்ப்பு என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, சரி நீங்கள் ஒரு மாதிரி ஸ்லோவாக சரி நீங்கள் ஜட்ஜி என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லணுன்னு, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னே அவங்க எதை பேசிட்டே இருக்காங்க, முனங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அமித் என்ன சொன்னேன், அமைதியாக இருக்கா இருங்க, இல்லைனா வெளில போயிருங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க திவ்யாவும் அமைதியாக இருக்கான்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு செய்கிற, அது நான் பார்க்க நமக்கே காண்டாகுது. கோர்ட் ரூமில் என்ன ஆகுன்னு தெரில. எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஜய் பார்வதி ஒரு விளையாட்டு கூட விளையாட தெரில, விளையாட்டு ஜெயிச்சதும் கிடையாது, ஒரு மன்றத்தில் வெறும் ஹோஸ்ட் ஒன்றும் கேட்கறது இல்லை, வெறுமனு திட்டுற மாரியும் தெரில, வஞ்ச புகழ்ச்சின்னுவாங்களே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தவிர அவர் கராராக கண்டிக்கிற மாரியும் தெரில பார்வதியை. பிக் பாஸும் ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறதில்ல, இவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் மைக்கை மறைச்சிட்டு பேசுறது, ஒரு விளையாட்டு கூட விளையாடுறதில்ல, எல்லாரையும் எல்லா விளையாட்டையும் கெடுக்கிறது ஒரே ஆள் விஜய் பார்வதி மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் எல்லா விளையாட்டையும் கெடுக்கிறது, ஒரு விளையாட்டு கூட ஒழுங்காக விளையாடுறதில்ல, விளையாண்டா அடுத்தவனை குறை சொல்கிறத தவிர இது வரைக்கும் ஜெயிச்சேன்னு பார்த்ததில்ல. வீட்டிலேருந்து எல்லாரும் கிட்டத்தட்ட வைல்டு கார்டு விளையாட தெரிஞ்சவங்க விளையாடாதவங்க சும்மா இருந்தவங்க எல்லாருமே விளையாண்டு ஜெயிச்சு கேப்டன் ஆகிட்டாங்க. விஜய் பார்வதி மட்டும் தான் இன்னும் கேப்டன் ஆகலை. ஏதாவது ஒரு குறை சொல்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் தெரில, வெறும் பேச்சை வச்சு எப்படி தான் ஒரு தடவை கொண்டு வந்தாங்கன்னு தெரில, வேறு வழி இல்லைன்னு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இதே நல்லா விளையாடுற எல்லோரும் இருந்தாங்கன்னா எந்த விஜய் பருவத்தில் எப்போயோ துரத்தி விட்டுருப்பாங்க. பேசுறதுக்கு வேறு ஆள் இல்லை, கான்ட்ரவர்ஷியலாக ஏதோ ஒன்று பேசி விட்டுறாங்க, அது கொஞ்சம் சேனலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே விஜய் பருவத்தை உள்ள உட்கார வச்சுருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. என்னமோ இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறது, ஆட்டிடியூட் காட்டுறதெல்லாம் பார்க்க நமக்கே காண்டாதான் ஆகுது. ஒன்றுமே பண்ணாமல் எப்படி தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா டீமில் பிக் பாஸ் டீமும் சரியில்லை, உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் சரியில்லை. இதெல்லாம் தெரிஞ்சு ஈத்து போட்டு அடிக்கணும். அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, ஒரு டாஸ்க் ஒன்று ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அப்போ தான் தெரிய வரும், மக்களுக்கும் தெரிய வரும், ஹோஸ்ட்டுக்கும் தெரிய வரும். ஹோஸ்ட்டு ஒன்றும் கேட்குறதில்ல, பிக் பாஸ் டீமில் இது ஒன்றும் தலையிட மாட்டாங்க. அதே சமயம் கண்டஸ்டன்ட்டு பெருசாக இதை எடுத்துக்கிறதில்ல, வெறும் பேசுறதுனால ஸ்ட்ராங் பிளேயர்னு ஸ்ட்ராங் பிளேயர்னால் டாஸ்கிலே விளையாடல. நம்ம ரம்யா கூட டாஸ்கில் இறங்கி செம்மையாக விளையாண்டு ஜெயிச்சு கேப்டனாக மாறுறாங்க. இவங்க டாஸ்கில் ஒன்றும் விளையாடுறதில்ல, வெறும் பேச்சு மட்டும்தான். பேச்சே ஒரு டாஸ்க்காக வச்சா கூட தோற்றுருவாங்க போல இருக்குது. விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட வினோத்துக்கிட்டையும் அந்த மாதிரி தான் இருக்காங்க இவங்க. வெறும் பேச்சு மட்டும், வெறும் உமன் கார்டை மட்டும் வச்சு பழச்சிக்கலாம் பார்க்குறாங்க. நான் ஒரு பொண்ணு, என்னை இப்படிலாம் பேசக்கூடாது, எப்படி ஒரு பொண்ணை இப்படி பேசுவாங்க, இப்படிலாம் பேசுவாங்களா, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, என் பர்சனல் அப்படின்னு சொல்கிறேன். பிக் பாஸில் என்ன பர்சனல்னு தெரில, இப்போ உள்ளே வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பிக் பாஸில் வந்துட்டு எனக்கு பர்சனல் அதெல்லாம் பேசக்கூடாது இப்படியே எல்லாரும் சொன்னால் எவனும் யாரை பற்றியும் பேச மாட்டான், யாரும் பேச முடியாது, நீங்களும் பேச முடியாது, யாரும் பேச முடியாது. இந்தமாரியே போயிடும். விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ண போகிறதில்ல, எதுவுமே கேட்கும் போதில் கண்டிக்கும் போதில்ல, கண்டித்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. ரூல்ஸை மதிக்க சொன்னால் ரூல்ஸையும் மதிக்க மாட்டாங்க, மைக்கு மறைச்சிட்டு பேசுகிறாங்க. இதே கமல்ஹாசன் இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில தத்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ரெட் கார்டு வந்துருக்கும். கமல்ஹாசன் இருந்தாருன்னா ஒரு ஹோஸ்ட்டை வச்சுட்டு பிக் பாஸ் ஓட்ட முடியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வேறு ஒரு பக்கெட் விஷயத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தார், ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹோஸ்ட்டும் சரியில்லை, பிக் பாஸும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. கடுப்பாக தான் அது பார்க்க இது ஒரு ப்ரோமோ நேரம் காட்டுறாங்க. அடுத்து எனக்கு லவ் ப்ரோமோ தான் காட்டுவான்னு நினைக்கிறேன். பார்வதியும் கமிருதின்னு இருக்கிறத பாப்பா என்ன நடக்குதுன்னு. இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.